ஈஸியாக சுலபமான முறையில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனை நல்லா 4-5 டைம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு தேவையான அளவு 4-5 பச்சை மிளகாய் கீரி எடுத்துகிட்டு 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், புளி கரைசல் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மீன் குழம்பு வைக்க நம்ம மண் சட்டியில் தான் வைக்கிறோம். 4-5 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு, கீரி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வெடிக்க விடணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 7-8 சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வரணும், நல்லா வதங்கணும். வதங்கும்போது தேவையான அளவு வதங்குவதற்கு தேவையான அளவு உப்பு போட்டால் மட்டும் போதும். போட்டு நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 2 சின்ன தக்காளி போதும். ஏன்னா புளிப்பு அதிகமாக இருந்தாலும் மீன் குழம்பு நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன தக்காளியையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக வரும். எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுறணும். வதங்க விட்டுட்டு அது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டுட்டு நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும். போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்க விடணும். எண்ணெயிலே வதங்க விடணும். வதங்க விட்டால் தான் குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் அந்த புளிக்கரைசலோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த குழம்புல நல்லா கரைச்சி ஊற்றணும். தேவையான அளவு புளியும் சேர்த்து உப்பு, புளி, காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து நம்ம இந்த வதக்கி வச்ச பொருளுடன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே போடுறோம். நம்ம குழம்புக்குள்ளே போடையில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஏன்னா குழம்பு அதிகமாக கொதிக்கும் போது போட்டோம்னா அடுப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மீன்லாம் உடை போட்டுரும். ஏன்னா குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம மீனை போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். கொதி வந்துருச்சான்னு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் திறந்து பார்த்துட்டு கொதி வந்தவுடன் நம்ம திறந்து வைக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மீன் வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கணும். மீன் வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.